இந்த பையனும் இந்த புலியும் நடுக்கடல்ல ஒரு சின்ன போட்டுல கிட்டத்தட்ட 90 நாளா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பயங்கர வீக்கா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான தண்ணியும் ஃபுட்டும் அதுல இல்லவே இல்ல. கடைசியா இருந்த கொஞ்சோண்டு தண்ணியையும் அந்த பையன் அந்த புலிக்கு கொடுத்துட்டு அதை தன்னுடைய மடியில படுக்க போட்டு அதுக்கு தடவி கொடுக்கறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த போட்டு ஒரு ஐலாண்ட்ல போய் நிக்குது. அந்த இடத்துல அவனுக்கு சில காய்கறிகள் எல்லாம் கிடைக்குது. அதை எடுத்து அந்த பையன் சாப்பிட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏகப்பட்ட பாலைவன கீரிங்க இருக்குதுங்க. அதுங்கெல்லாம் முதல் தடவை மனுஷனை பாக்குறதுனால பயங்கரமா ஷாக் ஆயிடுதுங்க. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா பட்னியா கிடந்த அந்த புலிக்கு ஒரு நல்ல மீல் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த கீரிகள் எல்லாம் நகர்த்திட்டு அந்த தீவுடைய நடுப்பகுதிக்கு போறான். பார்த்தா அந்த இடத்துல குளம் மாதிரி அழகா தண்ணி இருக்குது. அதை பார்த்த உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்படியே எகிரி குதிச்சு அதுல ஜாலியா நீந்தி குளிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நைட் ஆக பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னா அங்க இருக்கிற பாலைவன கீரிகள் எல்லாம் ஒண்ணு கூட கீழே இல்லாம எல்லாமே வேகமா ஓடி போய் மரத்து மேல ஏறிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த புலியும் அவனுடைய படகுக்கு ஓடி போயிடுது. இதுங்கெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா, நைட் ஆன உடனே அங்க இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணி அப்படியே ஆசிடா மாறிடுது. அதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் அப்படியே செத்து மிதக்க ஆரம்பிச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த மரத்து மேல ஒரு பூ இருக்குது. அந்த பூவை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மனுஷனுடைய பல்லு இருக்குது. அதனால அவன் இந்த ஐலாண்டு சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் விடிஞ்ச உடனே அவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுடைய புலியையும் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான்.